Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இது நம்ம free brooch class ஓட 7வது class simple buttas எப்படி ரெடி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நான் சொல்ற simple trick இந்த buttas ரெடி பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணீங்கனா ரொம்பவே சூப்பரான butta டிசைன் உங்களாலயும் பண்ண முடியும். இந்த butta டிசைனை உங்களோட stitched blouseல அல்லது unstitched blouseல அல்லது ரெடிமேட் dresses எதுல வேணாலும் நீங்க போடிங்கனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு தான் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குட்டியாக இருக்கிற இந்த டியூப் பீடை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பெரிய டியூப் பீடில் கூட பண்ணலாம். இதுக்காக நீங்கள் நார்மல் சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சின்ன நம்பராக எடுத்துக்கோங்க. அந்த ஹோல் ஒரு பீடு இதுக்கோ உள்ளே போயிட்டு வரணும். நிறைய நீடில் உள்ளே போயிட்டு வராது. இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கிற நீடில் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்பர் 10 நீடில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது கிளாத் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் த்ரெட்டு போட்டு எடுத்துக்கோங்க. த்ரெட்டு ஓரளவு ஷார்ட்டாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப லாங்காக எடுக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு புட்டாஸ் எங்கெல்லாம் போடணுமோ உங்களோட ட்ரெஸ்ஸில் அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஈவனாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு முறை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் மார்க் பண்ண அந்த இடத்துல இந்த மாதிரி நீடில் கீழேருந்து மேலே கொண்டு வந்துக்கோங்க. இப்போது லோட் பண்ண போகிறோம். நீடில் டியூப் பீடை லோட் பண்ண போகிறோம். 3 பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. மூணு டியூப் பீடை நான் லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிவிட்டு எந்த பாயிண்டில் நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே நீடில் கொண்டு வந்தீங்களோ அதே பாயிண்டில் அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும். மறுபடியும் அதே இடத்துல அது பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி 3 டியூப் பீடை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணியாச்சு. மறுபடியும் அதே பிளேஸில் பஞ்ச் பண்ணி நீடில் கீழே கொண்டு போயிடலாம். மறுபடியும் அதே இடத்துல கீழேருந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே கொண்டு வாங்க. மூணு டியூப் பீடை லோட் பண்ணிக்கோங்க. சேம் பிளேஸில் பஞ்ச் பண்ணி நீடில் கீழே கொண்டு போயிடலாம். இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இதை உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி லைட்டாக ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றையாக லாக் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த கார்னர்லேயே வெளிப்பக்கமாக ட்ரையாங்கிளோட வெளிப்பக்கமாக பஞ்ச் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு போகிறேன். இதே தான் ட்ரையாங்கிளோட எல்லா கார்னர்லேயும் பண்ணணும். இந்த கார்னர்லேயும் அதே தான் பண்ண போகிறேன். ட்ரையாங்கிளுக்கு உள்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு ட்ரையாங்கிளோட கார்னரில் அவுட் சைடு வெளிப்பக்கமாக பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு வரோம். இப்போ அந்த ட்ரையாங்கிள் சூப்பராக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இனி அடுத்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்சைடு பஞ்ச் பண்ணி கொண்டு வரோம் இந்த கார்னரில். அப்படியே அவுட் சைடு பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு போகிறோம். மறுபடியும் இந்த கார்னருக்கு வரோம். இந்த கார்னர்லேயும் அதே தான் பண்ணுறோம். இன்சைடு பஞ்ச் பண்ணுறோம், அப்படியே அவுட் சைடு பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது. அதையும் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கார்னரோட இன்சைடு பஞ்ச் பண்ணி அவுட் சைடு எடுக்கிறோம். இன்னொரு கார்னரோட இன்சைடு பஞ்ச் பண்ணி
அவுட் சைட் பஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்படியே கீழே கொண்டு போய் நாட் போட்டிங்கன்னா சூப்பரான புட்டா டிசைன் ரெடி ஆகிட்டு, ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே புட்டா டிசைனை இன்னும் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணணும் அப்படி விரும்புனீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரூலர் பீடு, லாங் டியூப் பீடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த புட்டாவோட பெட்டல்ஸ் அதிகமாக, இப்போ 3 பெட்டல்ஸில் பண்ணியிருக்கோம், பெட்டல்ஸ் அதிகமாக பண்ணணும் அப்படி விரும்புனீங்கன்னா கூட சென்டரில் ஏதாவது பீடு அல்லது ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா நிறைய பெட்டல்ஸ் கூட பண்ண முடியும். ப்ரூச் ஒர்க்கில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அதுதான் மெயின்னு. ஸோ உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூனிக்காக நீங்களே நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் இதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். இந்த ப்ரூச் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். டெய்லரிங் கிளாஸ் வெறும் 100 ருபீஸ் பேமெண்ட்டில் ஃபுல் கோர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 3 மந்த் கோர்ஸாக சொல்லிக் கொடுக்குறோம். ஆரி கிளாஸுமே ஃபுல் கோர்ஸ் ஜஸ்ட்டு 200 ருபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்மளோட டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்க விரும்புனீங்கன்னா கற்றுக்கலாம். பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். நம்மளோட ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற நீங்கள் நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஒர்க்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்பவே சூப்பர். அதை உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லேயுமே நீங்கள் மேக் பண்ணி அதையும் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஒர்க்கை எங்களோட தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறீங்க. அப்படி சென்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்காக சென்ட் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணி அதுக்கான டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த டைமில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 6 பெட்டல் ஃப்ளாரையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1க்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக கிடைக்கும்.